இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மற்றும் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்ற நிலையில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகள், பல்கலைகளில் பயிலும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு உயர்கல்வித்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 இல்லாதது ஏன் என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் குட்கா போதைப் பொருளை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 207 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பேத்கர் நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்த குளியல் குளித்தனர். சோளிங்கரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் நடிகர் ஜெயம் ரவி சாமி தரிசனம் செய்தார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோழர் ரா. நல்லக்கண்ணு 100 கவிஞர்கள் 100 கவிதைகள் என்ற நூலினை வெளியிட்டுள்ளார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட வைரமுத்து தன் தியாகத்தை மறந்து தன்னை சராசரி மனிதனாக காட்டிக்கொள்பவர் என்று பேசியுள்ளார். மலேசியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2447 சிவப்பு காது ஆமைகளை திருச்சி விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். சீமான் மீது அதிருப்தி. நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறிய நிர்வாகிகள் முக்கிய முடிவு. வேல்முருகன் கட்சியில் தஞ்சம் அடைந்தனர். தூத்துக்குடியில் புதிய மினி டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். கர்நாடக பல்கலைக்கழகம் ஒன்றில் முதல் முறையாக திருநங்கை ஒருவர் கௌரவ விரிவுரையாளராக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விழா நாட்களில் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் திருக்குறளை போற்றுவோம் என முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆழி பேரலையை எதிர்கொண்டு வெள்ளி விழா காணும் ஐயன் வள்ளுவரின் பேரறிவு சிலை போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்துள்ள பாறை ஒன்றில் உலகுக்கு பொதுமறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவருக்கு பிரம்மாண்டமான 133 அடி உயரத்தில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலையை கடந்த 1/1/2000 அன்று அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி திறந்து வைத்தார். தற்போது கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம் திறப்புக்கு தயாரான நிலையில் உள்ளது. திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளாகியது. இதில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தனது நீண்ட நாள் காதலரை திருமணம் செய்த கீர்த்தி சுரேஷ் தற்போது திரைத்துறையை விட்டு விலகுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் மாணவியின் அடையாளங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியுள்ளது. நேற்று விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவின் இளைஞரணி தலைவரை தேர்ந்தெடுப்பதில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. இதன் பின்னணியில் பாமக இளைஞரணி தலைவராக ராமதாஸின் மகள் வழி பேரன் முகுந்தனை நியமனம் செய்து ராமதாஸ் அறிவித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பேருந்துகளில் GPS கருவி பொருத்தும் பணி முதற்கட்டமாக சென்னையில் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் திறப்புக்கு தயாரான கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளார். உழைப்பால் கிடைத்த பணத்தை எல்லாம் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு கட்சிக்காகவே கொடுத்தார் என்று முதல்வர் புகழாரம் தெரிவித்துள்ளார். பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய ஜெஃப்ரியை மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்ற வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர் குல்தீப் யாதவ் தனது மொபைல் போனில் ஆபாச வீடியோ பார்த்ததை மாணவர்கள் கவனித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட மாணவர்கள் சிரித்துள்ளனர். இதனால் அவமானத்தில் ஆத்திரமடைந்த ஆசிரியர் 8 வயது மாணவனை அடித்து உடலில் காயங்களை ஏற்படுத்தியுள்ளார். புது வருடத்தை முன்னிட்டு பாமக சார்பில் நடத்தப்பட்ட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் கூறியதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது ராமதாஸ் பேச்சுக்கு கட்டுப்படுவேன் என்று முகுந்தன் பரசுராமன் கூறியுள்ளார். திருவள்ளுவர் சிலை முதல் விவேகானந்தர் பாறை வரை கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விபத்தில் பணியின் போது உயிரிழந்த உதவி ஆய்வாளரின் உடல் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் திருச்சி SP வருண்குமார் தலைமையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் குறித்து ப. சிதம்பரம் பாராட்டு தெரிவித்துள்ளார். பெரியார் கலைஞருக்கு கிடைக்காத வாய்ப்பு, வழிகாட்டியாக தோழர் நல்லக்கண்ணு என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
பாமக இளைஞரணி தலைவர் பதவி நியமனம் தொடர்பாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் இன்று சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தமிழ் கற்போர் எண்ணிக்கை வெளிநாடுகளில் அதிகரிப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் கோபத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கடலூரில் பட்டியை திறந்த விவசாயி கொத்து கொத்தாக செத்து கிடந்த ஆடுகள் குழப்பத்தில் வனத்துறை உள்ளனர். கடலூரில் தனியார் மருத்துவமனையில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த அழைப்பை அடுத்து நோயாளிகள் பதற்றமடைந்த நிலையில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இன்று ஞாயிறு விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சிவகங்கையில் பட்டப்பகலில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து ரூபாய் 30 லட்சம் வழிப்பறி செய்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். 100 வயதை கடந்தும் நல்லக்கண்ணு அனைவருக்கும் வழிகாட்டியாக உள்ளார் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொது வாழ்க்கைக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மாமனிதர் நல்லக்கண்ணு என்று முதலமைச்சர் உரையாற்றினார். தமிழக முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக கன்னியாகுமரி கடலில் திமுக கொடிகள் பறக்கின்றன. ஆங்கில புத்தாண்டையொட்டி மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும் எனவும் சென்னை காவல் ஆணையர் அருண் எச்சரித்துள்ளார். யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை இப்படித்தான் உதாசீனப்படுத்துகின்றனர் என்று கார்த்தி சிதம்பரம் காரசாரமாக பேசியுள்ளார். யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தாம்பரம் படப்பை அருகே ஆதனூர் ஊராட்சி ஜெயலட்சுமி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் செந்தில்குமார். இவரது மனைவி கலையரசி அரசு அங்கன்வாடி ஊழியர். இவர்களுக்கு 20 மற்றும் 15 வயதில் 2 மகள்கள் உள்ள நிலையில் மனைவியை உயிருடன் எரித்து கொலை செய்துவிட்டு போலீசுக்கு பயந்து கணவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வானூரில் பாமக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. டாக்டர் ராமதாஸ் அன்புமணி மோதல் குறித்து கனிமொழி எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இந்தியா கூட்டணி சார்பில் சென்னையில் நேற்று மௌன ஊர்வலமும் அதைத் தொடர்ந்து இரங்கல் கூட்டமும் நடைபெற்றது. திமுக அரசை காப்பாற்றக்கூடிய வேலையை அண்ணாமலை செய்து வருகிறார் என்று பத்திரிகையாளர் மணி விளாசியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறைக்கு 3 ஆண்டுகளில் ரூபாய் 10 கோடி வருமானம் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் நாளை விசாரணையை தொடங்க உள்ளது. நடிகர் சல்மான்கான் அவரது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் தனது 54வது பிறந்த நாளை 4 அடுக்கு கேக் வெட்டி பிரம்மாண்டமாக கொண்டாடினார். ராமநாதபுரம் மாவட்டம் வலையில் சிக்கிய ஆமையை பத்திரமாக கடலில் விட்ட மீனவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்தன. வேலூரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட சொந்த ஊர் சென்ற அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. பாடப்புத்தகத்தில் நல்லக்கண்ணு இடம்பெற வேண்டும் என்று நடிகர் விஜய் சேதுபதி கோரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா வெற்றி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் மாற்றம் ஏற்பட்டது. ஈரோட்டில் நடந்த மாநில மூத்தோர் தடகள போட்டியில் 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக தென்னாப்பிரிக்கா தகுதி பெற்றது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 57,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,135 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 4ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.